விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதிகளான குலதெய்வங்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலைவுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலையடைந்து அடியா ஒளி சரீரம் பெற்று கரையில்லா நிலை அடங்கிட அருள்வாய் ஈஸ்வரா. அதாவது இந்த மாதிரி நீங்க தியானம் இருந்து முடிஞ்சவொன்னு உங்க மூதாதி உணர்வு உடல் இருப்பதனால அந்த ஆன்மாக்களை முதல்ல வெளியில் இருந்தா வெளியில அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைக்கிறோம். துருவ நட்சத்திரத்துடன் இணைத்த பின் நாம் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளை பெற வேண்டும். அவங்களும் சப்தரிஷி மண்டலங்களோடு இணைந்திருப்பதனால அந்த அன்பை நாம் எளிதில் பெறோம். ஏன்னா அவங்க உணர்வுதான் நாம் இங்க இருக்கோம். அதனால எளிதில் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வை நாம் எளிதில் பெற்று நம்ம உடலுக்குள் செலுத்த முடியும். இப்போ நம் உடல் உள்ள தீமைகளை நீக்கக்கூடிய சக்தி ரொம்ப துரிதமா தான். இதே மாதிரி நாம் சொல்லிக்கிட்டே வந்தோம்னா இதற்கு முன்னாடி நம்ம மூதாதைகளை நாம இந்த வழியை செலுத்தல, இன்னொரு உடலுக்குள்ள இருக்கோம். அந்த உடலுக்குள்ள இருந்ததுன்னா இதே போல நாம் முறைப்பற்றி சொன்னோம்னா இந்த உணர்வதைகள் எந்த உடல் இருந்தாலும் அந்த உடல் வட்டமிடும் நமது உணர்வு. ஏன்னா அவருடைய உணர்வு தான் நம்ம உடல். நாம இந்த மாதிரி சொல்லும் போது எப்படி ஒரு நண்பன் நம்ம சீரான் என்றால் அங்க விக்கலாக உணர்வு ஒன்று பாய்கின்றதோ இதே போல ஒரு இன்னொரு உடல் இருந்தாலும் இந்த உணர்வுகள் அங்க போய் இவன். ஏன்னா அங்க ஆவியின் தன்மை தான் இருக்கு. ஆனா மனிதன் அல்லாத உடலுக்குள்ள போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. உடல் உடலாக பெற்று இப்போ இறந்தத்தின் ஒரு தன்மை பற்றிருந்தா அந்த உடலுக்குள்ள போயிடுது. அந்த உணர்வு ரத்த நாணங்கள் சொல்றது. ஆனால் நாம் இதை மாதிரி எண்ணினோம்னா அந்த உடலுக்கு முன்னாடி நம்முடைய உணர்வுகள் சுற்றும். ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்க இறந்தாங்கன்னா அந்த உடலை விட்டு நான் தான் வெளியேறும். அப்போ இந்த உடல்ல எந்த சீட்டோ அந்த உடலுக்குள் அந்த நோயின் தன்மை அந்த உணர்வின் தன்மை பெற்றப்பில் அந்த உடலை விட்டு வெளிவந்ததுன்னா வேற மனித உடலுக்கு போகாது. ஆகவே இதுல எதை எடுத்து கொண்ட விஷயத்தின் தன்மையோ அதன் வழிகொண்டு ஆடு மாடோ பாம்போ தேடோ இந்த உணர்வின் உணர்ச்சியில் இதனுடன் அதிகமாக அந்த தன்மை கலந்திருக்கு அங்க எடுத்துட்டு போயிடும். அதனால் நாம் இதை மாதிரி காலையில தொடர்ந்து செய்ய சொன்னோம்னா அந்த ஆன்மாக்கள் எப்ப வெளிவந்தாலும் கூட நாம இப்ப இந்த காலையில சொல்லிட்டு வரோம்னா அந்த ஆன்மாவை அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைத்தரலாம். அங்க உடல் பெறும் உணர்வுகள் கிடையும். சிலர் கூட தெரியலாம், சில பேர் இந்த உடல் விட்டு வெளியில வந்தோம்னா அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைங்க. இன்னொரு உடலுக்குள்ள போயிட்டு வந்தோன்னே இந்த உணவு தாக்கப்பட்டோன்னா அந்த நினைவு அவங்களுக்கு என்னையே ஏற்று மின்சலத்துலன்னு அந்த உணர்ச்சி நம்ம உண்டுறத கூட சிலர் அறியலாம். காரணம் அவங்களுடைய உணவு நமக்குள்ள இருப்பதனால அதை நினைப்படித்து அந்த ஆன்மாக்களை மின்செலுத்தணும். ஒருத்தர் நோயின் உணர்வுடன் சென்றிருக்கலாம், திடீர்னு அகால மரணத்தில் சென்றிருக்கலாம், வெறுப்பின் தன்மை கொண்டு தற்கொலை கூட செய்திருக்கலாம். அப்படி இந்த வெறுப்பின் தன்மை கொண்டு தற்கொலை செய்தாலும் கூட அத்தகைய ஆன்மாக்களை நாம் விண்செலுத்துறது எளிது. அவர்கள் விண்செலுத்த ஏனென்றால் மனிதர்கள் ஒருவர் தான் அதை செயல்படுத்த முடியும். அதனால அங்கேதான் நாம் இந்த ஆன்மாக்களின் உணர்வை கரைக்கப்பட்டு அவர்கள் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும். என வான்வீதியில் தோன்றிய உணர்வின் அணுக்கள் தான் நம் உடலை சேரும். என் உணர்வின் தன்மை மனிதனான பின் ஒளியில் சரீரம் பெற்றது துருவ நட்சத்திரம். ஆக அந்த உணர்வை நாம் பெறும்போது நமக்குள்ளும் அந்த நிலை வருது. அந்த வலியின் தன்னை கொண்டு நம்ம மூதாதைகளை இனி பிறவியில்லா நிலையை ஆக்குறோம். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வளரப்போகும்போது அவங்க அந்த பிறவியில்லா நிலை அடைய செய்ய முடியும். என்ன இந்த உணர்வு நமக்குள் வளர்த்து வந்தால் நாம் இந்த உலகத்தில் நம்ம யாரும் இந்த உணர்வின் தன்மை வெளிப்பட்ட போது அதன் வலு தொண்ட போது இந்த உயிர் அங்கே அழைத்து சென்று விடும். ஏனென்றால் எந்த உணர்வு தன்மை வலுப்பெறுவதோ அதன் தொடர் வரிசனம் பூமியில் இருப்பதனால் அதன் ஈர்ப்புக்கே அழைத்து சென்று. இப்ப நாம உந்தி தள்ள வேண்டிய அவசியம். ஏன்னா சுத்த சாம்பலை கங்கையில கழிச்சு விட்டாச்சுன்னா
அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கூப்பிடுறது தான் வேலை. அவங்களுக்கு நான் நீ உங்களுக்கு எங்களுக்கு சோறை போட்டீங்க, உங்களுக்கு நான் சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 48 நாளுக்குள்ள இதை மாதிரி செயல்படுத்தினாங்கன்னா அந்த ஆன்மா இன்னொரு உடலை போயிடும்னா 48 நாளுக்குள்ளுக்க யாருடைய உணர்வு அவருடைய உணர்வு யார் உடல் அதிகமோ அந்த உடலுக்குள்ள எடுத்து வந்துடும். அதே மாதிரி துர்மரணம் அடைந்தவருடைய உணர்வுகள் இந்த துர்மரணம் அடைந்த இந்த உடலுக்கு போயிட்டா அவர் மேல ரொம்ப பற்றுதல் இருக்கிறாங்கல்ல, அவங்க இறந்துட்டா இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா ஆன்னு சொன்ன ஒரு வேகமா வந்து அந்த உடல்ல உடனே போயிடும். நோய்வாய்ப்பட்ட அந்த உணர்வின் தன்மை விடையில செய்து அவரை சீக்கிரம் போகாது. காரணம் இந்த பாச உணர்வு நமக்குள்ள வேகமா எடுத்தோன்னு அவங்க வட்டத்துக்கு வந்து அவங்க உடலுக்குள்ள போயிடும். அப்ப அந்த ரத்த நாளம் தான் சேமித்து கிடக்கு. நம்ம ஐஸ்பிட்டில் வச்ச மாதிரி அந்த உணர்வுல அதை இந்த ரத்தத்தின் உணர்வு கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கும். இந்த உணர்வுகள் பிறவிக்கு வரும் தன்மை அதை இழந்திருப்பதனால் இந்த ரத்தத்தில் கலந்து இது எப்படி தன்னுடைய முழுமை பெறாதபடி இருந்ததோ அவங்க இந்த ரத்தத்தில் கலந்து வரும்போது டிரான்சாக்சன் நம்ம உயிருடன் மோதி அது உணர்வுகளை எடுத்து பேசும். அந்த நரம் மண்டலம் வந்த உடனே அந்த உணர்வு பேச ஆரம்பிக்கும். சில ஆய்வு பிடிச்சவங்கள பாருங்க, சாதாரண விஷயமா இருப்பாங்க. அந்த நினைவுபடுத்தின சர்ன்னு அந்த இதுக்கு போனோடனே அவங்க நினைவு இருக்காது. இந்த உடல் பெற்ற அந்த உணர்ச்சி தான் நாங்கள் இருக்கு. அப்ப அந்த உடல் வந்து இறந்த பொழுது அந்த கடைசி நேரத்தில் எத்தனை வேதனைப்பட்டாங்களோ அந்த வேதனை உணர்ச்சி வரும். டாக்டர் வச்சு செக் பண்ணா தெரியாது. உணர்வின் இயக்கமாக இருக்குமா வேற உடல் ரத்தனங்களில் இருக்காது. ஆனா ரத்த நாணங்களில் வரப்போகும்போது இவங்க கண்டுபிடிக்கும் தரம்னு இருக்காது. அந்த உணர்ச்சிகள் உடல் உடம்பு இருக்கின்றது. கை கால் குடைச்சல் அசரிக்கை இதை போன்ற நிலை வந்ததுன்னா அந்த டாக்டர்களால் இதை காண முடியாது. ஏன்னா இந்த தனித்துவட்ட நிலையில் அது தனித்தன்மையிலான் இருக்கு. அதனால ஞானிகள் காட்டிய அறுவடையில் இப்படி நம்ம மூதாதைகளை அடிக்கடி இந்த மாதிரி செலுத்தி பழக வேண்டும். அப்போ நம்ம உடல்ல அவர்கள் இருந்தாலும் கூட அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும். அந்த உணர்ச்சி சில நேரங்களில் நம்ம பரம்பரை நோய் என்ற நிலை இந்த உணர்வு மட்டும் நம்ம ரத்தத்தில் கலந்தா பரம்பரை நோய் பரம்பரை குணம் என்ற நிலையில் குடும்பத்தில் சிலர் ஏனென்றால் அவனோட வளர்ந்ததுனால் அந்த உணர்வின் சக்தி இருப்பதனால் இந்த உடலுக்கு வந்து ஒரு ஆஸ்மா என்றால் அந்த ஆஸ்மா பரம்பரை நோய் வரும். அவர் யார் மீது அதிகமா பட்டு இருக்கின்றாரோ ஆன்மா வேறொரு பக்கம் போனாலும் அந்த உணர்வு உடல் வந்து பரம்பரை நோய் என்ற நிலை. இந்த பரம்பரை நோய் என்ற நிலை வரப்போது அந்த குடும்பத்தில் நாம பெண்களாயிருந்து வேறொரு குடும்பங்களுக்கு திருமணம் செய்து வைக்காங்க. அந்த இன்னொரு குடும்பத்துக்கு சென்றாலும் அவங்க வறுப்படி கருத்தன்மையில் இணைந்திருந்தா ஊன குழந்தைகள் வர்றதை பார்க்கலாம். அல்லது எதன் வழியில் அங்கு ஊனமானதோ சாபாலைகள் இருந்ததோ இதையெல்லாம் இது தொடர்ந்து செல்லும். அந்த மாதிரி சாபாலைகள் நம்ம பின்தொடராதபடி இந்த மாதிரி காலையில் நாம் செயல்படுத்திட்டு வந்தோம்னா அந்த தீமைகள் நம்மை சாராது. ஏன்னா சுத்தப்படுத்திக்கிட்டே வரும். ஏன்னா நம்ம உடல்ல எத்தனையோ விதமான உணர்வுகள் ரத்தத்தில் கலந்திருக்கு.